சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இந்த ஆனந்த விகடன் புஸ்தகம் இருக்கு. இந்த ஆனந்த விகடன் புஸ்தகத்தில் முதல்ல ஒன்று போட்டிருப்பான், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அதுதான் அவங்களுடைய வாச்சகம். ஆரம்பித்த போது நான் நேற்றுக்கு தான் ஒரு விஷயம் நினச்சேன். இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஆனந்த விகடன் ஆரம்பித்த போது போட்டிருக்காங்க, எல்லோரும் இன்புற்று 100 வருஷம் கடந்து போச்சு இல்லையா, 100 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் இன்புற்றிருக்க ஆனந்த விக்கட்டாக, எல்லாம் சம்ஸ்கிருதம். அது விக்கட்டாகனா என்ன அர்த்தம்? ஜோக்கர்னு அர்த்தம். விகடம் பண்ணுறவர். ஆனந்த விக்கட்டாக, நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக விகடமாக பேசுவார். அதனால் ஆனந்த விக்கட்டாக. உள்ளே என்ன போட்டிருக்கு? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றாது. யோசித்தவர் நல்லா தான் யோசிச்சிருக்காரு. அந்த பத்திரிகைக்கு பேர் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது லௌகிக விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் போடணும்னு. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த பத்திரிகையெல்லாம் பார்க்கக்கூட நமக்கு யோகியதை கிடையாது. இப்படி கண்ணால் பார்த்தா கண்ணை வந்து கங்கா ஜலத்தை விட்டு அலம்பணும். அப்படி தான் இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அது அப்படி போட்டிருக்கே தவிர உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் இன்புற்றிருக்க நினைப்பதுவா உண்மையான விஷயமா? அது பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதில் வந்து எல்லோரும் நிறைய பேர் துணுக்க பார்ப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பாங்க, ஏதோ சினிமா விஷயத்தை பார்ப்பாங்க. எல்லோரும் துன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அதுதான் அதில் விஷயம். சரி, ஜனங்களுக்கு தெரியறதில்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை, பற்றிய பற்று அற தன்னை பற்ற சொன்னான். தன்னைனா என்ன அர்த்தம்? உனது ஆத்மாவை உணர்ந்து கொள் என்று சொன்னான். தன்னைன்னு சொன்னால் குருவையும் சொல்லலாம். தன்னை பற்ற என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு குரு சொன்னார்னா, அவரை பிடிச்ச என்ன ஆகுது? இது புது பற்றாயிடுமே. அதனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, தன்னை பற்ற சொன்னா ஆத்மாவை புரிந்து கொள், உனது உண்மை வடிவை உணர்ந்து கொள். நீ உலகத்தை பற்றாதே, உடலை பற்றாதே, உள்ளத்தை பற்றாதே, அறிவையும் பற்றாதே, உன்னையே நீ உணர்ந்திரு, உன்னையே நீ உணர்ந்திரு என்றான். தன்னை பற்ற சொன்னான் என்றால் உன்னையே நீ உணர்ந்து உன்னிலேயே நீ இன்புருவாயாக. கீதையில் சொன்ன மாதிரி ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தா, ஆத்மனி சந்துஷ்டா. இந்த ஸ்லோகமெல்லாம் உங்களுக்கு ஆயாச்சு. அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் ஸ்லோகம்லாம் ஆயாச்சு. அதனால் தன்னை பற்ற சொன்ன அந்த ஸ்லோகமெல்லாம் படித்தாச்சு. அதனால் ஆத்மனே ஒரு ஸ்லோகம் வந்தாச்சு 2வது அத்தியாயத்தில். ஞானி அனைத்து ஆசைகளையும் திறந்து விட்டு தன்னில் தான் இன்புற்றிருக்கிறான், அவனே ஸ்தித பிரஜன் எனப்படுகிறான். 3வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம், எவனுக்கு ஆத்மாவிலேயே ஆசை இருக்கிறதோ, ஆத்மாவிலேயே திருப்தி இருக்கிறதோ, ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி இருக்கிறதோ, அவன் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. இப்படிலாம் படிச்சுட்டோம். இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். தன்னை பற்ற சொன்னான், உன்னையே நீ உணர்ந்திரு, உனது உண்மை வடிவை உணர்த்தினான். முதல்ல அந்த உண்மையிலேயே நீ நிலைத்திரு என்று சொன்னான். இதுக்கெல்லாம் நம்ம வியாக்கியானம் தான். இதில் ஒன்றும் புஸ்தகத்தில் கிடையாது. இல்லை, நம்ம வந்து சொல்லி நம்ம புரிஞ்சின்ற விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். பற்றி பார்த்த இடத்தே, பற்றி பார்த்தவுடன் அவர் சொன்னபடி நான் உணர்ந்து நிலைத்திருந்தவுடன் பெற்றதை ஏதென்று சொல்வேன். நான் வந்து அதனால் அடைந்த மன நிறைவை பற்றி என்னவென்று சொல்லுவது? அவர் சொன்னபடி என்னையே நான் உணர்ந்தேன். அவ்வாறு உணர்ந்த பொழுது நான் பெற்ற இன்பத்தை என்னவென்று நான் விளக்கி சொல்வேன், விளக்கி சொல்ல முடியும். அதாவது சொற்களால் என்னால் விளக்க முடியவில்லை. ஊமையன் கண்ட கனவு போலம்பாங்க தமிழில் ஒரு பழமொழி. ஊமையன் கனவு கண்டான்னா அவன் நனவே பெபே தான் சொல்லுவான். அவன் கனவு கண்டான்னா அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஊமையன் கண்ட கனவு போலன்னா ஊமையனுடைய நனவே நமக்கு புரிய போகிறதில்லை. அப்போ ஊமையின் கனவு எப்படி நமக்கு புரிய போகிறது? அவன் கனவை எப்படி சொல்லுவான்? அவன் கனவு கண்டேன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. நல்ல உதாரணம் அது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ,
உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.